ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழை இலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வெல்லம், அரை மூடி தேங்காய், வாழை இலை, பச்சரிசி மாவு. சுடுதண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து பச்சரிசி மாவில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஒரு கடாயில் பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி அதில் துருவின தேங்காய் போட்டு காய்ச்சின வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டிக்கணும். அது பூரண பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டணும். அது நல்லா பூரண பதத்துக்கு வந்துடும். இந்த பூர்ணம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பூர்ண பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வாழை இலையில் நெய் தடவி நம்ம பச்சரிசி மாவில் பிடிச்ச உருண்டையை எடுத்து வச்சு நல்லா சன்னமாக தட்டிட்டு அது நடுவில் பூரணத்தை வச்சிடலாம். தேவையான அளவு எடுத்து பூரணத்தை வச்சு செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடிச்சிடலாம். வாழை இலையை ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா வெட்டிக்கணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வாழை இலையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எங்கள் பாப்பா ரொம்ப ஆர்வ கோளாறில் எடுத்து கையை சுட்டுக்கிட்டா. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டோம்.